முதல் முறை 1987 சென்னையில் முதல் கொலை நடக்குது. மாலைக்கண் செல்வம் போன்ற இன்னும் ஏராளமானோர் அங்கே இருந்தாங்க. இப்போது அந்த மாதிரி வடசென்னை கிடையாது. வடசென்னைன்றது ஒரு கேங்ஸ்டர் ஏரியான்ற மாதிரி ஒரு சிஜி காலனி ரவி தான் ஸ்கெட்ச் ரவி அப்படின்வாங்க. இல்லை, சென்னையில் இருக்க எல்லா ரவுடிகளையுமே அவருடைய வலதுகரமாக இருந்தவர் தான் மாலைக்கண் செல்வம். நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட இன்னிலேருந்து ஆர்பார் என்னோடது அப்படின்ற மாதிரி சென்னையில் பல ரவுடிகள் வந்திருக்காங்க. ஆர்பாருக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் வச்சிருந்த ரவுடின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு 3லேருந்து 5 கொலை வழக்குகள் இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 2 கொலை பண்ணிட்டு மீசையே முளைக்காத பசங்க நாங்கள் ரவுடி அப்படின்னு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு அந்த வடசென்னை படத்தில் நான் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பரில் அவர் அந்த டைலாக்குக்கே சொந்தக்காரரு. சார், இந்த மாலைக்கண் செல்வம் இறந்துட்டாங்க. பட் அவங்க இருக்கும் போதுமே கடைசியாக அவங்க ஒரு மதத்தை சார்ந்து போன மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய கொலைகள் எல்லாம் அவங்க ஈடுபட்ட மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. முதல்ல எதனால் அவங்களுக்கு மாலைக்கண் செல்வம் அப்படின்னு ஒரு பேர் வந்தது சார்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது அடுத்து வர அவர் மாலைக்கண் செல்வம் மறைந்தாலும் அடுத்து வரப்போன்ற ரவுடிகள் அவரோட வாழ்க்கை பாடத்தை எடுத்துகிட்டு அந்த ரவுடியாக வரக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோன்றது. மாலைக்கண் செல்வம் அப்படின்னா அவருக்கு ஒரு கண்ணில் இந்த இரவு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படிலாம் கிடையாது. ஒரு கண் மட்டும் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாக, அதாவது கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அதுதான் மாலைக்கண் செல்வம் அப்படின்றது. பார்த்திங்கன்னா அவர் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்குள்ளே தான், ஒரு 4 அடி 5 அடிக்குள்ளே தான் அவர் இருப்பார். அவ்வளோதான் இருப்பார் அவர். ஏன் அவர் அப்படின்னு சொல்கிறோன்னா, வயதிலையும் மூத்தவர நபரான்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான். 2வது, ஒரு காலகட்டத்தில் சென்னை மாநகரம் மூன்றாக இருந்துச்சு. அதாவது வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடற்கரை கிட்ட, இந்த பக்கம் பீச்சில் வீரமணி, ஐசோஸ் வீரமணி, இந்த பக்கம் ஃபங்குமார் அப்படின்ற ஒரு ரவுடியும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடசென்னையில் முழுக்க மாலைக்கண் செல்வம் போன்ற இன்னும் ஏராளமானோர் அங்கே இருந்தாங்க. அதாவது இப்போது அந்த மாதிரி வடசென்னை கிடையாது. ஆனால் இவர்களை போன்ற நபர்களால் தான் வடசென்னைன்றது ஒரு கேங்ஸ்டர் ஏரியான்ற மாதிரி ஒரு உருவாக இருந்தது. அது காலப்போக்கில் 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வடசென்னைன்றது டோட்டலாக அந்த இதுலேருந்து மறைஞ்சி அப்கமிங் வேறு இடத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம அப்படி வடசென்னை அப்படி சொல்லவே முடியாது. ஏன்டா வளர்ச்சியிலையும் எங்கேயோ போயிடுச்சு வடசென்னை. இவர்கள்லாம் அந்த வடசென்னை ஒரு கேங்ஸ்டர் ஏரியான்றதுக்கு உருவாக்குறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அந்த மாதிரி ஒரு பேர் உருவானதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். இப்போ அப்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவொட்டியூர், தண்டையார்பேட்டை, ராயபுரம், 7 கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிணறு பகுதியில் மணின்னு ஒருத்தர், காட்டான் சுப்பிரமணியன் ஒருத்தர், கேட் ராஜேந்திரன் அவர் அந்த திருவொட்டியூர் டு அந்த பக்கம் எண்ணூர் போகும்போது அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்லேயே உட்காந்து அவர் சாராயம் கட்ட பஞ்சாயத்து ரவுடி தொழில் பண்ணனால கேட் ராஜேந்திரன் அவருக்கு பேர். அதுக்கப்புறம் பார்த்தா கேட் ராமமூர்த்தின்னு இன்னொருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவொட்டியூரில் விஜின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் சண்முகம்னு ஒருத்தர், அப்புறம் குதிரை வெங்கடேசன் ஒருத்தர், அதுக்கப்புறம் குட்டியப்பா, தீனன், அப்புறம் கர்ணா அப்படின்னு நிறைய பேர் ரவுடிகள்லாம் இருந்தாங்க. அதில் பிரபலமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவொட்டியூருக்கு ராயபுரத்துக்கு முன்னாடி காசிமேடு பகுதின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே பகுதியில் இருக்கவங்க காசிமா நகர் அப்படின்வாங்க. அந்த காசிமா நகரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும். சிஜி காலனின்வாங்க, சொக்கலிங்க கிராமணி. அங்கே இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு சன்மார்க்க நெறியில் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக தன்னை முழுவதும் மாற்றி ஒரு 70 வயசை நெருங்குற நேரத்தில் இன்னமும் போயிட்டு ஒரு சன்மார்க்க நெறியில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்க ஒரு சிஜி காலனி ரவி அவர் பேர் தான் ஸ்கெட்ச் ரவி அப்படின்வாங்க. சிஜி காலனி ரவின்னுவாங்க. சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட் ரவின்றது தான் அவர். அப்போது இருக்க தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க எல்லா ரவுடிகளையுமே ஒரு புள்ளிக்குள்ளே இணைக்கக்கூடிய எல்லார் கூடயும் தொடர்பில் இருந்த ஒரு ரவி. அவருடைய வலதுகரமாக இருந்தவர் தான் மாலைக்கண் செல்வம். மாலைக்கண் செல்வம்னா அதான் நான் சொன்ன மாதிரி மாலைக்கண் செல்வம் வலதுகரமாக இருந்தவர் தான்.
ஒரு காலகட்டத்தில் மாலைக்கண் செல்வம் என்ன சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய நிலமையில, அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்கக்கூடிய நிலமையில இருந்தாங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க நிறையா. இந்த உதாரணத்துக்கு நீங்கள் கேங்ஸ்டர் படம் நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கூட, இன்னிலேருந்து ஆர்பார் என்னோடது அப்படின்ற மாதிரி சென்னையில் பல ரவுடிகள் வந்திருக்காங்க. இந்த கேட்டில் நின்றுருக்காங்க, பீச்சில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஆர்பாருக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் வச்சிருந்த ரவுடின்னு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் செல்வம் தான். ஏன் ஆர்பாருக்குள்ள கண்ட்ரோலில் வச்சிருந்த ரவுடிங்கன்னு பார்த்தா, ஆர்பாரில் அப்போது வந்து ஒரு ஷிப்பு வந்துச்சுனாலும் லோடிங், அன்லோடிங், கிரீஸ் பேக்கிங், பெயிண்டிங்கு, டிங்கரிங்கு, அது எல்லாமே இன்னைக்கு 1008 டெக்னாலஜி மிஷின் வந்தாலும் அன்னைக்கு சாரத்தில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வந்து காசிமேடு கல்மண்டபம் பகுதியில் ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. பட் அவங்க ஃபிஷர்மேனாக இருந்தாலும் ஒருத்தர் போய் அவங்க அந்த அந்த தெருவில் ஒருத்தர் போய் அந்த ஆர்பாரில் பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 100 பேரை டெம்பரரியாக வேலைக்கு கூட்டு போவாங்க. அப்படின்னும் போது மேன் பவர் அளவுக்கு அதிகமாக அந்த பக்கம் மீனவர்கள். இப்போ இந்த பக்கம் வீரமணி பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம், அந்த பக்கம் இங்கே நொச்சிக்குப்பம், அயோத்தி குப்பம், இங்கெல்லாம் வந்து ஒரு மீனவர் மன்றம்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஃபுல்லாக அவங்க எதனா நல்லது கெட்டது அந்த வாடகத்தெல்லாம் இந்த எல்லாமே அவங்கக்கிட்ட போகிற மாதிரி. அந்த பக்கம் மாலைக்கண் செல்வம் அப்படின்னும் போது அவரை சார்ந்து கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது முதல் முறை 1987 இவர் வந்து மாலைக்கண் செல்வம் வந்து பழவேற்காடுலேருந்து அங்கே வந்தவர் தான். 87ஆம் ஆண்டு சென்னையில் முதல் கொலை நடக்குது. அதாவது ரவுடிகளால் முதல் கொலை. அந்த கொலை எங்கே நடக்குதுன்னா சூரியநாராயணன் தெரு குப்பன் சாலையில் வடக்கத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தர் வந்து ஒரு ரவுடிகளே கொலை பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து சென்னையில் கிடையாது, நம்ம இன்னைக்கு பேப்பரில் படிக்கிறோம் இந்த ரவுடி கொலை அந்த ரவுடி. அப்போ 87 எந்த கொலையும் இல்லை, அந்த ஒரு கொலையே இன்ன வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கொலையாருன்னு. முதல் கொலை. அப்போ வடக்கத்தியான் பாஸ்கர் அவரும் ஒரு ரவுடி. அவர் தன்னோட மனைவியை கர்ப்பவனியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த டைமில் அவர் கூட்டிகிட்டு சாலையில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஜங்ஷனில் அவரை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை தான் பெரிய கொலையாக இருந்திருக்கு. அந்த கொலையிலே என்ன பண்ணுறாங்க, பல தாதாக்கள் அப்படியே ரவுடிகள் உருவாகும் போது இவர் என்ன பண்ணுறது, அப்போது நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இல்லாதது சினிமாவில் இல்லை, சினிமாவில் இல்லாதது எல்லாம் நடைமுறையில் இல்லாமல் கிடையாது. ஆமாம், இது சினிமாவில் இருக்குது. அப்படி தான் ரெண்டுத்துக்கும். இப்போது நீங்கள் வடசென்னைன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கப்பலில் ஊக்கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு டைலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ராயபுரம் அந்த பகுதியில் திருவட்டியூர் அந்த பக்கத்தில் சிங்கப்பூர் கப்பல்லாம் வந்துருக்கு. சிங்கப்பூர் கப்பலில் ஊக்கடிக்கிறதுனே அங்கே இருக்க லாங்குவேஜில் இப்போயும் நீங்கள் அந்த கல்மண்டபத்தில் பழைய ஆட்களை போய் சந்திச்சிங்கன்னா இப்போவும் அங்கே இருக்க பத்திரிக்கையாளர்லாம் கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. இப்போது அப்போ அந்த இதில் பர்மா, இங்கே சைனா, அந்த சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி ரெங்கோன் இங்கேருந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அதாவது தர்மாக்கோல் மாதிரி செப்பலே இருக்கும், கலர் கலராக இருக்கும். சென்னையில் ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க தர்மாக்கோல் மாதிரி. இப்போ அந்த மாதிரி வருது, லுங்கி டிஷர்ட் எல்லாம் அங்கே கொண்டு வருது. அந்த மாதிரி ஒரு குரூப் அங்கே இருந்துச்சு. அப்போது ஒரு லோடிங் வருது, அன்லோடிங் போகுதுன்னா 2 டீம் எப்பயுமே இருப்பாங்க. அப்போ 2 டீம் இருக்கும்போது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டு குடோனில் அங்கே அந்த லாரிங்க வளர இடத்துல முதல்ல அந்த லாரி வரும்போது யார் ஏறி முதல்ல கை போடுறாங்களோ, ஏறி கயிறை அவுத்துட்டாங்களோ அந்த டீம் தான் அந்த லாரி அன்லோடிங் பண்ணும். யார் அவங்க தான் திரும்ப லோடு. இப்படி ஒன்று இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் போட்டிகள் இருக்கும். நாங்கள் தான் எங்களுக்கு அப்படின்னும் போது இவ்வளோ கான்ட்ராக்ட், இவ்வளோ சம்பளம் தர மாட்டோம் அப்படின்னும் போது இப்போது இவ்வளோ ஃபிஷர்மேனும் எல்லாருமே கடல்லையே மீன்பிடியும் செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க வேறு வேலை இருக்கும், ஒன்று பெயிண்ட் வேலைக்கு போவாங்க. இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் என்னும்போது ஆர்பாரில் அப்போ லோடி இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி ஜேசிபி கண்டெய்னர்ஸ் இப்படி தூக்கி வைக்கிறதெல்லாம் கிடையாதுல்ல, மனித உடலில் மேன் பவரில் தானே அதை இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு 100 பேர் நீ இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா அவ்வளோ பேர் போக மாட்டாங்க. அதே மாதிரி மாலைக்கண் செல்வத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் உள்ளே வந்து அவருக்கு ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருந்திருக்கு. ஆமாம், கான்ட்ராக்ட் வச்சுருந்துருக்காரு. அதில் அவருக்கு ஏதோ கொஞ்சம் தொகை வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுதான் அவருடைய தொழில். ரெண்டாவது பார்த்தா அவருக்கு வந்து 2-3 ஸ்ட்ரீமர் வச்சுருந்துருக்கார், மீன்பிடி ஸ்ட்ரீமர். அவர் மீன் பிடிக்கலாம் கூட அதில் போய் வாடகைக்கு போய் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு வரதெல்லாம், மீன் பிடிச்சிட்டு வந்து வாடகை கொடுக்கறது. அது இல்லாமல் அரபாடி லாரின்னு வாங்க தெரியுமா, அந்த ரஃப் பீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டுறது. அந்த மாதிரி அரபாடி லாரிலாம் 2-3 வச்சுருந்துருக்காரு. 2-3 கண்டெய்னர்லாம் இருந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அரபாடி லாரிலாம் இருந்தது,
ஸ்டீமர் இருந்ததெல்லாம் உண்மை, கண்டெய்னர் இருந்ததா என்னன்றது. அந்த காலகட்டத்தில் அந்த கேபிள் டிவி அப்படின்னு ஒன்று லான்ச் அந்த டைமில் வரும்போது 95ல் அந்த அந்த டிவிலாம் வரும்போது என்ன ஆகிடுது, அப்போ அந்த ஹவுசிங் போர்டு அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு கேபிள் டிவின்னு போடும்போது அவர்கிட்ட அந்த பகுதியில் அவர் கொஞ்சம் வயசானோன்னா அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அரசியலுக்காகவோ அரசியல் பின்புலத்திற்காகவோ அரசியல்வாதிகளுக்காகவோ அவர் நிறையா பணி அப்போது செய்திருக்கார். அப்படின்னும் போது ஒரு இப்போ சென்னைக்குள்ளே இந்த பக்கம் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், இவ்வளோ ரவுடிகள் பேரை சொல்லியிருந்தேன். அப்போது தென்சென்னையில் பங்குமார், அதே தென்சென்னை மத்திய சென்னையில் வீரமணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராஜ், இந்த இவங்களை போன்ற நபர்கள், சேரா இருந்தார், பாக்ஸர் வடிவேலு, இந்த போன்ற நபர்களாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் அதாவது உருவத்திலையும் எதுலேயும் குறைந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வேல்யூவான மேன் பவர் உள்ளவர் தான் மாலைக்கண் செல்வம்ட்டு. அப்போது இவங்களுக்குள்ள ஏதாவது அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இன்றைக்கி மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு சுடுறதோ, எடுத்த உடனே கத்தி எடுத்து கொலை பண்ணுறதோ அப்படிலாம் உடனே நடக்கலை. அவர் பண்ண அவர் மேலே ஒரு 3லேருந்து 5 கொலை வழக்குகள் இருந்திருக்கு. என்ன ஒன்றுன்னு கேட்டால், அவரை பற்றி பியூட்டி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, அவர் யாருன்னு அவர் பசங்களுக்கே கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க பசங்க அவர் ஒரு குறிப்பிட்டு அவர் கடைசி முதுமையில் சிறைக்கு போகிற வரைக்கும் அவர் தான் மாலைக்கண் செல்வம் அப்படின்னு அவருக்கே தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி அவங்க வீட்டில் அவரை இவரும் மறைஞ்சு இருந்திருக்காரு, அவங்க காட்டிக்காமல் இருந்திருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு பையனை நல்லா டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு, கான்வென்ட்டில் படிக்க வச்சு. 2வது பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் கேட்ரிங் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. அவங்க அதனால தான் அவர் திருந்தினதே. அதாவது சின்ன ரவுடி இன்னைக்கு ஒரு 2 கொலை பண்ணிவிட்டு மீசையே முளைக்காத பசங்க, நாங்கள் ரவுடி அப்படின்னு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு நாங்கள் அப்படி பண்ணிடுவோன்ட்டு ஒரு இன்ஸ்டா ப்ரமோ வீடியோ போட்டு காரில் போகிற மாதிரி போது, ஒரு 45 வயசில் ப்ரைமில் இருந்த ரவுடி, சென்னைக்குள்ளே ஆர்பாரை கண்ட்ரோல் பண்ண ரவுடி. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, படத்தில் சொல்லுவார் அந்த வடசென்னை படத்தில், நான் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பரில் அவர் அந்த டைலாக்குக்கே சொந்தக்காரரு மாலைக்கண் செல்வம் தான். அவரோட ஒரே ஒரு பேட் ஹேபிட்னா அவர் அதிகமாக சினிமா பைத்தியம் உள்ள நபர் ஒன்று. 2வது இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் மேலே சென்னைக்குள்ளே ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்போது லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது 2002 ஐஸ் ஹவுஸ் வீரமணியை நம்ம விஜயகுமார் சார் இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் முதல் பேரே மாலைக்கண் செல்வம் பேர் தான் இருக்குது. மாலைக்கண் செல்வம், மாலைக்கண் இன்றைக்கி இருக்க காதுகுத்து ரவின்னுவாங்க, அவர் மாலைக்கண் செல்வத்தோட வலதுகரமாக இருந்தவர் தான். இன்றைக்கி அவர் ஒரு கட்சியில் இருக்கார். மாலைக்கண் செல்வம், காதுகுத்து ரவி, கேட் ராஜேந்திரன், இவர் 2014ஆம் ஆண்டே திருந்தி இருக்கும்போது படுகொலை செய்யப்பட்ட நபர். ஒரு 54 இடத்துல வெட்டி கொண்டாங்க அவரை, பெரியபாளையம் பக்கத்தில் கேட் ராஜேந்திரன். அதுக்கப்புறம் இப்போது சிறையில் இருக்க நாகேந்திரன், இந்த லைஃபராக 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் அந்த நாகேந்திரனுக்கு அப்புறம் சேரான்றவர் கடந்த ஒரு 2 மாதம் முன்னாடி கைது செய்யப்பட்டவர். ராமநாதன் நினைக்கிறேன் அவர் பேர், சேதுராமன் அவர் பேர், சேதுராமன். அவர் காவல்துறையில் இருந்தவர் தான் சேரான்றவர் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது காட்டான் சுப்பிரமணியம், அவரெல்லாம் இல்லை இப்போது. அப்புறம் கருப்பு பாலுன்னு ஒருத்தர், அவரும் இல்லை. திண்டுக்கல் பாண்டியன் என்ற சூப்பு கடை பாண்டி, அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கவுண்டர் செய்யப்பட்டார், அவர் ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒருத்தர், அப்புறம் இன்னும் ஒரு அந்த லிஸ்ட்டில் பெரிய லிஸ்ட்டு வந்துச்சு. அதில் 2வது லிஸ்ட்டில் வீரமணி என்கவுண்டர் பண்ணோன்னா அடுத்த லிஸ்ட்டு, அதாவது 2005, 2004, 2005 காலகட்டத்தில் அந்த லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணும்போது அதில் மாலைக்கண் செல்வம் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரி, உடனடியாக இப்போ வேறு வழியே கிடையாது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு, மாலைக்கண் செல்வத்துக்கு. ஆட்களும் ஜாஸ்தியான நபர்கள். இதில் ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் அவருடைய ஒரு மொத்தமான விஷயம் என்னென்னா, கேரம் போர்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறது தான் அவர் பாலிசி. கேரம் போர்டு அந்த ராயபுரத்தில் பனைமரப்பெட்டின்னு ஒரு இடம் இருக்கும், இப்பயும் ராயபுரத்தில் இருக்குது. அந்த இடத்துல மேலே தான் போர்டு ஆடின்னு இருப்பாங்க. அந்த வடசென்னை படத்தில் போர்டு ஆடுறவங்களை அவங்க ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி, இந்த பொல்லாதவன் படத்தில் செல்வம்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த செல்வம்ன்ற கேரக்டர் தான் வடசென்னையில் அதே கேரக்டர் தான் கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கும். பொல்லாதவன் படத்தில் வர, ஆமாம் இல்லை, அந்த கேரக்டர் இவரை ஒத்து போகிற கேரக்டர் தான்.
ஏன்னு கேட்டால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு கேரக்டரு. ரெண்டாவது அந்த இதில் வடசென்னையில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார்லன்னா ஜனங்கனா அப்படின்னு அந்த அந்த பப்ளிக்காக இருக்க அந்த மாதிரி ஒரு வீட்டு பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில். அந்த கோயிலில் காப்பு கட்டிட்டு அந்த 10 நாள் வெறும் வேஷ்டி கட்டிட்டு வெறும் சட்டை இல்லாமல் துண்டை போட்டு அங்கேயே இருக்கிற ஒரு நபர். எப்படி நம்ம தெரியும்னா சும்மா புக்கில் படிச்சுட்டுலாம் பார்த்துட்டு சொல்லல, நேராகவே அவரை சந்தித்ததுனால சொல்கிறேன். அவர் நேராகவே அவரை பலமுறை சந்திச்சிருக்கும் போது. ரெண்டாவது அவங்க வீட்டுக்கு பசங்கள்லாம் காலேஜ் போகும்போது அப்படின்னும் போது காலகட்டத்தில் அவர் பிரேமில் இருக்கும்போது கூட அவர் தான் இவர் அப்படின்னு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாத மாதிரி தன்னோட பசங்க காலேஜ் படிக்கும்போது கூட 50 ரூபாய் பாஸ் வாங்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு வாங்க, பைக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ரெண்டாவது ஹெல்பிங் டெண்டன்சி ஏராளமாக உள்ளவர். வெளியே ஒரு அப்படியே ரவுடியாக அவர் பிளான் பண்ணி ரவுடியாக வரலைன்னா கூட காலம் அவரை ரவுடி ஆக்கிடுச்சு. இன்றைக்கி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நான் தான் பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லும்போது சென்னைக்குள்ளே அதுவும் அந்த பக்கம் வடசென்னையில் ஒரு பெரிய மேன் பவர் அந்த அங்கே இருக்க மீனவர்கள் குப்பத்தில் வந்து இந்த இவர் தான் வரணும், இவர் தான் ஊர் தலைவராக வரணும், இவர் தான் கவுன்சிலராக வரணும், இவர் தான் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வராங்கன்ட்டு பாலிடிக்ஸ் வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிச்சு. இவர் கடைசி வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, அப்பகுதியில் ஒரு கட்சியோட பிரமுகர் அதிகமாக இருந்தனால அவருக்கு அதிகமாக வேலை செய்தார் இவர். இப்படின்னும் போது இந்த என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கும்போது சென்னைக்குள்ளே வந்து இன்றைக்கி தான் நம்ம புது கமிஷனரேட் இருக்குல்ல, வேப்பேரியில் இருக்குல்ல, இப்போ 2007 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்குது. இப்போ இருக்க காவல்துறை மியூசியம் இருக்கு, அதுதான் பழைய கமிஷனரேட்டு. அந்த அசோகா ஹோட்டலில் அந்த டெர்மினஸ் இருக்குல்ல அங்கே. அப்போ 2007 அவர் வந்து சரண்டர் ஆக வர்றார், காவல்துறையில் சரண்டர் ஆகிறார். அப்போ வந்து பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை இவருக்கு போலீஸ் தரப்பில் இவருக்கு எதிர்ப்பு ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. அந்த காலகட்டத்தில் விஜயகாந்தே பிரச்சாரத்தில் பேசுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வடசென்னையில் ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் கூட எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரபல ரவுடி இருக்கார், அப்போ இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே இவருக்கு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த போலீஸில் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியாது, பட் சரண்டர் ஆகிடு அப்படின்னும் போது நீங்கள் நியாயமாக பார்த்தா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவாங்க கொலை பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வக்கீல் மூலிமா கோர்ட்டில் சரண்டர் ஆவாங்க, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆவாங்க. அப்போ சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான ரவுடி இது வரைக்கும் நம்ம பேப்பர்லேயே பார்த்ததே கிடையாது, பழைய கமிஷனரேட்டில் வந்து கமிஷனர் முன்னாடி சரண்டர் ஆகிறார். அப்போ இவர் காலையிலே அங்கே வந்துட்டார் சரண்டர் ஆகிறதுக்கு. கமிஷனர் ஆஃபீஸ் வழக்கம் போல் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு 2007. இப்போ கூட அந்த பக்கத்தில் லெஃப்டில் அந்த பார்க்கிங் சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஃபிள் கிளப் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல அந்த கார்னரில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் 10 மணிலேருந்து பரபரப்பாக இருக்குது. திடீர்னு பார்த்தா கமிஷனர் வெளியே வர்றார். அப்போ வந்து கமிஷனர் வந்து நாஞ்சில் குமரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கமிஷனர் வெளியே வர்றார். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் மாலைக்கன் செல்வத்தோட ஃபோட்டோ இன்னும் நெட்டில் நெட்டில் ஆமாம் இருக்காது. இவர் ஃபோட்டோவாது இருக்கா, 1 2 இருக்குது. இவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்து இன்று வந்து ஒரு 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 சன்மார்க்க நெறியில் மாறி போகிற ஒரு சிஜி காலனி ரவியோட ஃபோட்டோ யாருக்கிட்டையும் இருக்காது, ஒரு ஃபோட்டோ கூட எங்கேயுமே இருக்காது. என்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட மேடம் கேட்டாங்க, அவர் ஃபோட்டோ இருக்கா, அவர் ஃபோட்டோ இல்லை, யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போது இவங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்க ரவுடி மாதிரி என்னை இன்ஸ்டா போடுங்கடா, பில்டப் பண்ணுங்கடா, ட்ரெஸ்ஸு போடுங்கடா அப்படின்னு தன்னோட குழந்தைங்களுக்கே தெரியாமல் ஒன்றும் ஊருக்காக ஒரு விஷயத்தில் இறங்கினோன்னா இன்னொரு கெட்ட பேர் வந்துடுது. சரி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்த முள்கிரீடமாக மாறிடுச்சு அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்த முள்கிரீடம். இதில் அந்த நாஞ்சில் குமரன் கமிஷனர் வந்து வெளியே வர்றார். என்ன கமிஷனர் வெளியே போகிறா, யாரோ ஒரு கேங்ஸ்டர் ரவுடி வந்து சரணடைகிறாராம். ரவுடி சரணடைஞ்சிடறாரா, திருந்தி வாழ்றேன்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பலை. உடனே தெரியுமா ரவுடினா எப்படி இருப்பாங்க, பெரிய இதாக தானே இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த ஓரமாக ஒரு மரம், சின்ன மரம், அவரே 4 அடி தான் இருப்பார், அந்த மரத்தோட கிளை ஒன்று கீழே இறங்கி இப்படி படர்ந்து போகுது. அந்த சின்ன மரம் அப்போ அங்கே இருந்துச்சு. அப்போது அதை பிடிச்சிக்கிட்டு காலை தட்டிக்கிட்டே இருக்கார் கீழே. இவர் கூட ஒரு 4 5 10 பேர் இருக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தா ஒரு காக்கி பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு ரப்பர் செருப்பு. கமிஷனர் பார்த்தோன்னா வேற போகிறார், நீ தான் மாலைக்கன் செல்வமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அவங்க திரும்ப அவங்க
கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா இவன் இப்படி இருக்கான், எப்பயுமே இப்படி தான் இருக்கக்கூடிய நபர் தான். உடனே அவர் கூட இப்போ இருக்க சைலேந்திர பாபு அவர், ரவி சார்னு ஒருத்தர் ரிட்டையர்டான அவர், ஜாங்கிட்டு, ஜாஃபர் சேட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது நாஞ்சில் குமரன் அவர் தான் கமிஷனர், இவங்களாம் அடிஷ்னலு ஜேசி அப்படி இருக்காங்க. வராங்க, வந்தோடனே என்ன உனக்கு என்கவுண்டர்னோன்னு நீ திருந்த பார்க்குறியா, திருந்துட்டேன்ற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா உண்மையாலுமே திருந்தி வாழ்கிறேன். இது ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, இல்லை நீ இப்போ என்கவுண்டருக்கு பயந்து திருந்துற, திரும்ப நாளைக்கு வந்து நீ இதே மாதிரி வேலை பண்ணுவேன், உன்னை நம்புகிற மாதிரி இல்லை. சரி உனக்கு எத்தனை பசங்க, இத்தனை பசங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவங்களாம் என்ன படிக்கிறாங்க, கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. அன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸே, அன்றைக்கி எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் நியூஸே செய்தித்தாள்களில் பிரபல ரவுடின் பசங்க கான்வென்ட்டில். அவர் என்ன சொல்கிறார், உடனே அழுகுறார். அப்போ எது நீ இப்படி இருக்கியே, நீ இப்படி இருக்கியே, அப்போ உன் பசங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா அப்படின்னு. இல்லை அதனால தான் நான் சரணடைகிறேன், உண்மையாகவே திருந்துறேன் அப்படின்றார். உடனே உன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா அப்படின்றார். இல்லை 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது, ஒரு 3 கொலை வழக்கு என்னவோ இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அங்கேருந்து ஜாயின்ட் கமிஷனர் ஜாங்கிட்லாம் சொல்கிறார், இல்லை இவர் மேலே 4-5 கேஸ் இருக்குது, கொலை கேஸ் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நான் இனிமேட்டு உண்மையுமே திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரணடைகிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி காவல்துறையோட மாண்பே கெட்டு போச்சு, ஒரு கமிஷனர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு நேரடியாக போய் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு. பட்டு இவங்கெல்லாம் சொன்னது, அன்னைக்கு எதிராக சொன்னது, மாலைக்கன் செல்வன் திருந்தலைன்னா அது உண்மையாக இருந்திருக்கும். பட் அவர் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கமிஷனர், அப்போது இருந்த நாஞ்சில் குமரன். நம்ம அவரை தான் போற்றுதலுக்குரிய யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்டா இவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு, உண்மையாகவே திருந்திட்டாருன்னு. அப்போது அது சிறைக்கு போயிடுறாரு. அவர் சிறைக்கு போன உடனே தான் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியுது, அவங்க பசங்களுக்கெல்லாம். ஏன்னு கேட்டால் அவங்க பசங்க கல்லூரி படிக்கும்போது, அவங்க பொண்ணு ஸ்கூலில் படிக்க எல்லோரும் வரும்போது, எல்லாம் அந்த திருவிழா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு வரும்போது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும்போது, ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு வரும்போது, அவங்க கூட வாங்க கேரம் போர்டு விளாட்லான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லுங்கி கட்டிட்டு எனி டைமும் ஒரு துண்டை மட்டும் இப்படி வெறும் உடம்புல ஒரு துண்டை மட்டும் கிராஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு, கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்க. அவங்க கூட பசங்களுக்கே தெரியாது கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கா. அவர் என்னன்னு கேட்டால், நீங்கள் நீதிமன்றத்துக்கு ரவுடிங்களை கூட்டிகிட்டு வரும்போதும் சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அவங்க கண் உடனே நிற்காது ஒரு இடத்துல, கண் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளை அவங்க இங்கே அந்த அந்த கண் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அவருக்கு பயமே இருக்காது. ஏன்டா ரொம்ப கேஷுவலான நபர், கேஷுவலானது. ஆனால் இது மாலைக்கன் செல்வத்தோட ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் பார்த்தா, அந்த வீட்டுக்கு செய்தாரோ இல்லையோ, ஆனால் பசங்க படிக்கல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, சரிவா நாளைக்கு ஃபீஸ் கட்டு தந்துடுறேன். ஆனால் ஒரு பையன் வரான், இதை நம்ம கண் கூட பார்த்தது. நான் 2-3 முறை சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. ஒரு பையன் வந்து ஆனால் கலெக்ஷன் போகிறான், பேங்க் கலெக்ஷன் போகிறான். ஆனால் அந்த மாதிரி ஸ்டாஃப் இல்லைண்ணே, நீங்கள் பொல்லாதவன்லேயே எடுத்துக்கலாம், பொல்லாதவன்லேயே இந்த டைலாகை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் இப்படியே வருமானல கிடையாது. ஏன்டா ஒரு பைக் இல்லைன்னா ஜாப் இல்லைன்ற அளவுக்கு கலெக்ஷனில் ஏஜெண்ட்டாக இருக்கும்போது பைக் வேணும்ல. ஆனால் பைக்கு தூக்கிட்டு போயிட்டான், நான் டியூ கட்டலன்ட்டு, இப்போ வேலை இல்லைண்ணே அப்படின்றான் ஒரு பையன். அப்படியா உடனே திரும்பி பார்க்குறாரு, ஏன்பா எதனா வண்டி இருக்கா, ஆமாம் அந்த கார் இருக்குது, சரி எடுங்க வண்டி எடுங்கன்றார். ஒன்று அந்த வண்டியில் அந்த பையனை உட்கார வைக்கிறாரு. வர்றாரு, ஒரு மார்வாடி கிட்டே போகிறாரு. போயிட்டு அந்த மார்வாடிங்கெலாம் உங்களுக்கு தெரியும்ல, கதவாக இருக்கும், ஒரு டேபிள் போட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், மெத்தை போட்டுக்கிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க தெரியும்ல. இவர் உள்ளே போகும்போது அந்த ஒரு பெரிய மார்வாடி ஃபைனான்சர் இன்னமும் இருக்காங்க. இந்த ஷர்ட்டு பட்டனை போடுறான், எந்திரிச்சு வாங்க செல்வம். அங்கே போயிட்டு உன் வண்டி நம்பர் என்ன அப்படின்னு இந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி குடி ஆர்சி புக்கை அப்படின்றாரு. உன்னை ஆர்சி புக்கை கொடுக்குறாங்க. உடனே வண்டி சாவி வாங்குறாரு. அவன்கிட்ட கொடுத்துட்டு செல்வம் அவர் பணம் போய் அப்படின்ட்டு, இங்கே பார் குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த வார்த்தையை சொல்லி, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு 3-4 பேருக்கு ஃபைட்டர்ஸ் யூனியனில் அதாவது உறுப்பினர் அடையாள அட்டை வாங்கணும் போது அப்போ ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி 3 லட்சம் 5 லட்சம் தொகை இருக்கும். இன்றைக்கி அது நிறையா வேலை. அந்த ஃபைட்டர் யூனியனில் பணம் கட்ட முடியாத ஃபைட்டர்ஸ் நிறையா பேருக்கு பணம் கட்டி அந்த ஃபைட்டர் கார்டை எடுத்து கொடுத்து இன்றைக்கி சினிமாவில் அவங்களாம் ஒரு ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர் அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. 2வது. 3வது, தன்னுடைய பசங்களை பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொன்ன நபர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா,
அவர் சிறையிலேருந்து வந்திருக்காரு ஒரு இடத்துல, திருவெட்டியூரில் நடக்குது இந்த சம்பவம். அப்போது ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அந்த சம்மந்தப்பட்ட நபர் அழைப்பில் நம்மளும் அங்கே போயிருக்கோம். என்னென்னா இவர் கூட இருந்தவரோட ஒரு குழந்தையோட பர்த்டே நடந்துகிட்ருக்கு, முதல் வருஷம் பர்த்டே. அந்த சமூக நல கூடத்தில் வந்து ஒரு 400-500 பேர் உட்காந்துருக்காங்க. கேக்கை வெட்டிட்டு அந்த குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இவரோட விசுவாசி, இவர் நமக்கு ரவுடின்னா கூட ரவுடின்ற பார்வையில் இருந்தாலும், அங்கே இவரை வந்து அண்ணன் அண்ணன் ஒரு சிலர் இருக்காங்கல்ல, உடனே வந்து அந்த குழந்தைய வந்து இவர்கிட்ட இப்படி கொடுக்குறாங்க. இவர் குழந்தைய எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு ஏதோ தங்க சங்கிலி வாங்கிட்டு வந்து அதை போட்டிருக்காரு. போட்டு அந்த குழந்தைய இப்படி தூக்கிட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு இவர் எந்திரிச்ச உடனே தான் உட்காந்துருக்கவங்களுக்குலாம் செல்வம்னு தெரியுது. உடனே அந்த 400 பேரும் இவர் செல்வத்தை பார்த்துட்டு உடனே எந்திரிக்கிறாங்க. அப்படி இருந்த செல்வம் மொத்தமாக வந்து இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரவுடின்னா அவன் அரக்கனாக இருப்பான், பணத்துக்காக ஸ்மக்லிங் பண்ணுவான். வீரமணிலாம் ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போய் மிரட்டுறது, ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் மிரட்டுறது, ஹீரோவை மிரட்டுறது, கடலில் கூட்டிகிட்டு போகிறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, கஞ்சா பண்ணுறது, போதை வஸ்துகளை கடத்துறது, இடத்த காலி பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படிலாம் இருந்து அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் இன்னைக்கு நீங்கள் அந்த ஊருக்கு போனால் இவர் ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, செல்வன்ற பேரை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு இப்போ ஒருத்தங்க வராங்க, 2 பசங்க வந்து குளிக்கிறானுங்க. அதில் ஒரு பையன் பீச்சில் அண்ணா ஸ்கொயரில் இழுத்துட்டு போயிடுறான். இவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த பசங்க யாருன்னு தெரியாது, அங்கத்தி பசங்க கிடையாது. உடனே இங்கேருந்து யாரோ ஒரு தொடர்பு அவருக்கு கிடைச்ச உடனே அங்கே இருக்க ஒரு 10 பசங்களை அனுப்பிச்சு கம்ப்ளைண்ட்டே காவல்துறை கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டீமர் எடுத்துகிட்டு போய் தேடுறாங்க. எப்படி ஸ்டீமரை தேடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்பாரில் இங்கே கடலில் ஒரு பாடி குளிக்கிறாங்க. இப்போ மெரினா பட்டினம் பக்கத்தில் குளிக்க முடியாது. பட் தண்ணியில் ஆடுறவங்கள ஒரு சில நேரத்தில் இரவில் இழுத்துட்டு போயிடும். நீங்கள் பேப்பரில் அடிக்கடி பார்ப்பீங்க. இந்த இழுத்துட்டு போகிறது என்னன்னு கேட்டால், ஒரு சுழல் மாதிரி ஒரு இடத்துல மண்ணில் இப்படி பிடிச்சி இழுத்து வச்சிரும். அந்த சுழல் நின்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி ரிலீஸ் ஆகி ஒன்று கரைக்கே வரும், இன்னொன்று அப்படியே அடித்து கொண்டு போயிட்டு ஆர்பாரில் இந்த கப்பலுங்களுக்கு நடுவில் இடிச்சுக்கிட்டே அந்த பாடி இருக்குன்றது அவர்கள் சொல்லி தான் நமக்கே தெரியும். நமக்கு அது தெரியாது, அவர் சொல்லி. அந்த மாதிரி யாருன்னா வந்து குழந்தைங்க கடலில் போயிடுச்சு அப்படின்னோடனே உடனே அவர் ஸ்டீமரை கொடுத்து பல குழந்தைங்கள போயிட்டு தேடி பாடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் நிறையா பேர் இறந்த வீட்டிலேருந்தே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படிலாம் இருந்தவர் சிறைக்கு போகிறாரு. 2007 போயிட்டு வெளியே வரும்போது அவருடைய திரும்ப கொஞ்ச நாள் பொறுத்து சிறையிலேருந்து வெளியே வராரு. அவர் ரவுடியாக இருந்து ஒரு 7-8 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90 ரவுடியாக வந்திருக்காரு. 90 ரவுடியாக வந்திருக்காரு. 2007 திருந்தி வாழ்ந்துட்டார். அதற்கு திருந்தினதுக்கு பிறகு ஒரு முறை அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம். ஆமாம், 20 ஆண்டுகள். 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தான் சென்னை காவல் ஆணையர் நாஞ்சில் குமரன் கிட்ட வந்து சரணடைகிறாரு. அப்புறம் சிறைக்கு போயிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே 2011ஆம் ஆண்டு எப்பயுமே ஒருத்தர் திருந்தினா விட மாட்டாங்களா, அங்கே தூரத்தில் இருக்கவங்களாம் இவர் பேரை சொல்லி கொஞ்சம் பேர் அலிகேஷன்ஸ் ஈடுபட்டோன்னே, அதாவது 2வது வாரத்தில் அதே ஆகஸ்ட் மாதம் 2011 2வது வாரத்தில் அப்போ திருப்பாதி இருக்கார், காவல் ஆணையராக திருப்பாதி இருக்கார். அப்போ வந்து எந்த இடம்னு கேட்டால் கரெக்டாக வந்து வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் வந்து ஒரு இடத்துல ஒரு பணம் கேட்டு மிரட்டினதாக ஒருத்தர்கிட்ட ஒரு புகாரை வாங்கிட்டு அப்போ இருந்த ஏசி 2 இன்ஸ்பெக்டர் தலைமையில் இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு சிறையில் போடுறாங்க 2011. அப்போது அதுக்கு அந்த 2007லேருந்து 2011 காலகட்டத்திலையும் இவரோட நண்பர்கள் மூலமாக மது அருந்து பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியானோடனே அந்த சிறைக்கு போனோன்னு ஆயிடுச்சு. அந்த உணவுகளும் அதுவும் செட் ஆகாமல் பலர் பல விஷயம் சொல்லுவாங்க. இல்லை சிறையில் அப்படி பண்ணிட்டாங்க, அந்த காலத்தில் நரம்பெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல அப்படி இப்படின்னாங்க. ஆனால் நட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் 2011 போயிட்டு திடீர்னு ரொம்ப சீரியஸாகி தகவல் வருது சிறையிலேருந்து, இந்த மாதிரி இவர் சிறையிலேருந்து உடம்பு முடியாமல் எடுத்துகிட்டு வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பேட்டை ப்ரிசன் வார்டில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே போயிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் போயிட்டு மேலேயும் கீழேயும் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. இவங்களால கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா இவங்க மகனுக்கும் இவங்க மனைவிக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு கதவை பிடிச்சிக்கிட்டு. அந்த அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லாமல் வெறும் எலும்பு கோடு மட்டும் தான் இருந்திருக்கு. அப்படியே கொண்டு வந்து கேதர் பண்ணி காப்பாற்றி கடைசியில் வெளியே இருந்து அப்படியே பெயில் கிடச்சி, அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு பெயில் கிடச்சி. குரல் போயிடுச்சு அவருக்கு. குரல் போய்
தத்தி தத்தி பேசுகிற அளவுக்கு ஆகி அப்புறம் வெளியே வந்து கேரளாவில் மூலிகை மருத்துவம் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் காவல்துறையில் போயிட்டு இந்த மாதிரி உடல்நிலையில் இருக்கார் அப்படின்னு அவர் கூட இருந்த அத்தனை ரவுடிகளையும் புறக்கணிச்சு வச்சிட்டாரு, இங்கே வரக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கும்போது அவருக்கு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒருத்தர் நெருக்கமாக வந்தோடனே அந்த மதத்தை அவர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அந்த மதத்தை பின்பற்றிட்டு குடும்பத்தை விட்டு தனியாக போயிட்டு திருவெட்டியூர், எண்ணூர் அந்த பக்கம் போயிட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்து 2-3 வயசானவங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க கூடயே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பைபிள் கையில் எடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த கோவில்ல கூழ் ஊத்துறது அதை பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு அடுத்த டக்குன்னு அந்த 2007 2011 காலகட்டத்துக்கு மேலே அப்படியே வராரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேட் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே அவங்கள வந்து எப்பயுமே இதில் முக்கியமான நபர், இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நபர்னா அவரும் இறந்துட்டார். காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் இருந்த அப்புன்றவர், அவர் அப்போல்லாம் வந்து அவர் அங்கே கட்ட பிஸ்னஸ்லேருந்து இங்கே வந்து தான் கிருஷ்ணம்பேட்டையில் தான் இறந்து போனார். அவர் இங்கே வந்தார்னா இவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் பேர் சொல்லியே பேச மாட்டாங்க. என்ன சாமி, அந்த சாமி, செல்வசாமி, இந்த சாமி, ஜீவாசாமி, இப்படி தான் இவங்களுக்குள்ள ஒரு டீம் இருக்கும். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டு இவங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு டீம். இதில் இவங்க கூட ரெகுலராக வேளாங்கண்ணி போகிறது, அப்போதுலேருந்து வேளாங்கண்ணி போகிறது, இந்த கோயில் போகிறது, அந்த கோயில் போகிறது, இப்படி இருந்தவர், சமயபுரம் போகிறது, இப்படிலாம் இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு பைபிளை எடுத்துக்கிட்டு தனியாக குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தை தனியாக பசங்கள்லாம் படித்து ஒரு லெவலுக்கு வந்தோடனே அவர் தனியாக அங்கே போயிட்டார். தனியாக போயிட்டு அவரை யாரையும் பார்க்க அலோவ் பண்ணல. ஜெயிலேருந்து வந்திருக்கோம், அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை முன்னாடி இருந்தோம் அப்படின்னா கூட அந்த வயசானவங்க அவங்கக்கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சரி வாங்க நீங்கள் திருந்தி இருக்கிறீங்களா, வாங்க அண்ணங்கிட்ட, ஆனால் பழைய கதையை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை முழுக்க ஒரு மத போதகராகவே மாறிட்டார். அவர் மத போதகராக மாறினாலும் கூட இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு இயற்கையாகவே ஒருத்தர் சாமியார் ஆகிட்டா உலகமே அவரை சாமியாரணும், ஆனால் அவரோட நண்பர்கள் கூட இருக்கவங்களும் அவங்க அதை ஏற்றுக்கிறது ஒரு கஷ்டம். அந்த மாதிரி அதுவும் நார்மல் பர்சனையாவது கொஞ்சம் ஏற்றுப்பாங்க மாறிட்டாங்கன்னு. அப்போ இவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த பக்கம் இருந்துட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு திருச்சியிலேருந்து கூட ஒரு ஒரு மத போதகர் பேசினார். சார் இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த விஷயத்தை இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை எப்படி மாற்றிருக்காரு, இதை வந்து நான் எங்கள் சர்ச்சில் இதை நான் சொல்ல போகிறேன், அவங்க அடுத்தவங்க திருறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதை சொல்லலாமான்னு கேட்டார். அவருடைய விஷயம் தானேங்க சொல்கிறீங்க அப்படின்னோம். ஏன்ட்டா குறிப்பிட்ட இப்படியே ஒரு மத போதகராகவே மாறிட்டார். தன்னுடைய மகன், எனக்கு தெரிஞ்சு அது அவருடைய பர்சனல் இருந்தாலும், தன்னுடைய மகன் திருமணத்துக்கு கூட அவர் எப்போ வந்தார் எப்போ போனார்னு அவங்களுக்கே தெரியாது. தன்னுடைய மகன் திருமணத்துக்கு வரேன் அவருக்கு தெரியும். இன்னைக்கு இங்கே ஃபேமிலியோட பெரியபாளையத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பெரியபாளையத்துக்கு வாங்க சாமிக்கு வாங்க போகிறோன்ட்டு அங்கேருந்து ஆள் மறைஞ்சிடுவார். என்னன்னு கேட்டால் இங்கே வந்துட்டா இருந்தபோது இவருக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து அங்கே எதனா இவரை பண்ணிட போகிறாங்க. இப்போ அவ்வளோ பெரிய ரவுடி இருந்தவர், அப்போ அதுக்கு தகுந்த எதிரியும் அவருக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பேட்டர்ன், அந்த 90s ரவுடி இப்போ யாருமே இல்லை. 90s ரவுடி யாருமே இல்லை. 20 வருஷம் பிரேமில் இருந்தவங்க. அதை நீங்கள் 2002ஆம் ஆண்டு அதாவது வீரமணியை என்கவுண்டர் பண்ணோன்னே அதற்கு முன்னாடி தோட்டம் சேகரோட கொலையில் கடைசி குற்றவாளியாக இருந்த நபர் தான் சிவகுமார். சிவகுமாரோட அப்கமிங்கே 2004 தான், 2003 2004 தான் தோட்டம் சேகரோடைய பசங்கள்லாம். ஆமாம் அதே 2004. அப்போ இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அப்போ எந்த அளவுக்கு பிரேம்லேருந்து இவங்க மற்ற சின்ன ரவுடிகள்லாம் வர்றதுக்குள்ளேயே இவங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேரியர் அதாவது வெளியூர் இன்னைக்கு வட மாநிலத்தவர் இங்கே வராங்க, இங்கேருந்து வட மாநிலத்தில் பல கான்டாக்ட் வச்சுருந்தவர் தான் செல்வம். மார்வாடிங்க கூட தொடர்பு, ஏராளமான மார்வாடிங்க கூட தொடர்பு இருந்திருக்கு. அதை மாற்றுறது, பிஸ்கெட்டு மாற்றுறது, எல்லா விஷயத்துலையும் இறங்கி எல்லாத்துலேயும் இறங்கினவர். ஆனால் எந்த இடத்துலையுமே ஆடம்பரம் பந்தா எதுவுமே இல்லாமல் தன்னோட குடும்பத்துக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்ட்டு, அதான் ரியல் ரவுடி தான். பேப்பரில் வர ரவுடி முழுமையாக திருந்துறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா பேர் திருந்துறேன்ட்டு
ஒரு என்கவுண்டர் வர நேரத்தில் ஒரு வீடியோ போட்டு காவல்துறையில் போயிட்டு நான் திருந்துறேன், நான் திருந்த விட மாட்டேன்றாங்கன்னு தன்னை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் பழைய குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு மத்தியில் திருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சும்மா ஏரியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரவுடி, ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு 6 பார் கிட்ட இருக்க ஒரு பெரிய ரவுடி திருந்தி ரியல் டெத், அதாவது நேச்சுரல் டெத். இன்றைக்கி பெரிய ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலை, என்கவுண்டர் இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் நேச்சுரல் டெத்து. 63 வயசில் அந்த கொரோனா காலகட்டத்தில் நேச்சுரல் டெத் ஆனவர் 2011 திரும்பவும் சிறைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் மத போதகராக இருந்து 2021 2021 காலமாயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் மாலைக்கண் செல்வம். அவரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கூட அவரே திருந்திட்டார். இதை பார்த்து அந்த மாதிரி ஆளே திருந்திட்டார். ஏன் திருந்தினார் அப்படின்னா அவரால் அவர் குடும்பம் பாதிக்கக்கூடாது, அவர் பசங்க அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கக்கூடாது, அவரை நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்தாங்க, அவங்கெல்லாம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அங்கே திருந்தி இன்றைக்கி நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வட சென்னையில் இன்றைக்கி எந்த ரவுடியுமே இல்லாமல் ஒரு கிளியர் இடமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்தி முடிஞ்சதுனால தான். சார், இப்போ வட சென்னையுடைய சின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க, மாலைக்கண் செல்வம் அவங்கள சொல்றாங்க. அதே மாதிரி தென் சென்னையுடைய பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்குப்பம் வீரமணி அவங்கள சொல்றாங்க. இப்போ சின்னவர் பெரியவர்ன்னும் போது அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஸ் இருந்திருக்குங்களா, இல்லை இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவர் இந்த பக்கம் வந்து இன்னைக்கு ரவுடினா கடந்த ஆண்டு முத்து சரவணன் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த முத்து சரவணன் போன்ற நபர்கள் எங்கே வேணாலும் போய் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் இப்போ மதுரையில் இருக்கவங்க இங்கே வந்து கொலை பண்ணுறவங்க இருக்காங்க. இப்படி பல பேர் பணத்துக்காக இருக்கும்போது இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், இவர் அங்கே போக மாட்டார், அவர் இங்கே வர மாட்டார். ஏன் ஏரியா அதுவும் ஏரியா. ஆமாம், பெரியவர்னா எப்படின்னு கேட்டால் அந்த ஊர் ஜனமே அவரை பெரியவர்லாம் சொல்லலை. அதுதான் அன்னைக்கு நிறைய பேர் தப்பா. அவர் வீரமணி வீட்டில் 10 பேர் 11 பேர் குடும்பத்தில் அவர் எல்லாருக்கும் பெரியவர் வீரமணின்றனால அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பெரியவர்னா அதை எல்லாரும் பெரியவர்னு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஓகே, வயதுல மூத்தவர்ன்ற ஒரே அது அப்படியே அந்த பெரியவர்ன்ற பேரே அமைஞ்சு போச்சு. ஏன்டா அந்த தோற்றம் அந்த காதில் கமல் போட்டு கடுக்கன் போட்டுட்டு அந்த ஒரு கெட்டப் ரவுடியாக இருக்க மாதிரி ஒரு கெட்டப்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே முதல் என்கவுண்டரே ஆசை தம்பி என்கவுண்டர் தான். மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆசை தம்பி கபிலன். அந்த ஆசை தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருப்பார். அவர்கிட்ட அந்த ரவுடியோட இதே இருக்காது. கபிலனாவது ஒரு படத்தில் கிடத்தில் நடிச்சுட்டு அப்படி இப்படி இருப்பார். ஆசை தம்பி ஒரு பேப்பர் மாதிரி தான் இருப்பார். ஆசை தம்பி தானே ஃபஸ்ட் என்கவுண்டர் பண்ணுறாங்க. காவல்துறையோட என்கவுண்டரு ஆசை தம்பி என்கவுண்டர் தான் பிரபலமாக பேசப்படுது. ஏன்னா இவங்க இவ்வளோ பேர் இருந்த காலத்துலேயும் மாலைக்கண் செல்வம் வந்து ஒரு பீக்கில் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்ம ரவுடின்னு மாலைக்கண் செல்வத்தை திருந்தி வாழ்ந்த ஒரு ரவுடின்னு நம்ம பேசினாலும் இங்கே செல்வம் இந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு கொஞ்சம் பேர் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவர் என்ன யூனியன் கார்டு எடுத்து கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு வண்டி டியூ கட்டினாரு, இந்த வண்டி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டினாரு, இந்த வீடு லீஸுக்கு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு, இந்த கடையை என்கிட்ட இருந்து போயிருக்கும், இந்த கடையை அவர் தான் மீட்டு கொடுத்தாரு, இந்த கடையில் ஒருத்தன் காலி பண்ண மாட்டேன்ட்டான், அதை எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு, இந்த என் உடம்பு சரியாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டினாரு, ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு, வண்டியை டியூவில் மீட்டு கொடுத்தாரு, இவ்வளோ கடன் கொடுத்தாரு, இவ்வளோ பேர் வட்டி கட்டியிருந்தேன். அந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா 6 படத்தில் அந்த சூர்யா பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல, அதில் ஓரளவுக்கு செல்வம் பண்ணதான். சார், நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சினிமா வந்து நிறைய பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 படத்துலையும் அந்த ஒரு சீன்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போ நடிகர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருந்திருக்கு? அவர் வந்து நேரில் சந்திச்சாங்க. ஆமாம், இல்லை அவரை வந்து பல பேர் இப்போது நீங்கள் மயிலாப்பூர் சிவகுமாரை கூட நீங்கள் அவரோட வலைதளத்தில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சந்தித்ததாக இருக்கும் பல விஷயங்களுக்காக. அப்போது இப்போ ஒரு படம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் ஏதோ ஒரு தொடர்பில் போயிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க கையில் என்ன காப்பு போட்டிருக்காங்க, அவங்களோட நடை உடை பாவனை எப்படி இருக்கும் அப்படின்போது ஒரு கேங்ஸ்டர்னும்போது ஒரு கேங்ஸ்டராக இருக்குன்னா அவர்கிட்ட என்ன உடல் மொழி இருக்குது, வார்த்தைகள் அவங்கக்கிட்டேருந்து எப்படி வருதுன்றதுக்காக சும்மா யார் மூலியமாக போய் பல பேர் சந்திச்சிருப்பாங்க. பல பேர் அவர் சந்திச்சிருக்காங்க. அவர் எல்லாம் அவங்க நம்ம பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்டா அவர் இறந்து போயிட்டார். நிறைய பேர் அவர் சந்திச்சிருக்காங்க. அவரும் வந்து நிறைய படம் பார்க்குறவர் தான். அந்த மாதிரி பல ஸ்கிரிப்ட் அவர் மூலிமா வரவங்க இந்த சீன்லாம் எப்படி, அந்த சீன்லாம் அப்படின்னு இன்றும் சினிமா இயக்குனர்கள்கிட்ட பல கேங்ஸ்டரோட ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி தான் இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அதை நெருக்கி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இவர் எப்படி தான் இருக்கார் அப்படின்றத அவரை ஒரு பரிச்சயமான ஆள் தான், பரிச்சயமான நபர்கள் தான்.
இப்போ மத போதகரா மாறிட்டாங்கல்ல சார், இதுக்கு ரீசன் வந்து குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது குடும்பம் தாண்டி வேற ஏதாவது சுற்றி இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்னால அவங்க மத போதகரா மாறி திருந்தி வாழ்ந்தாங்களா? இல்ல என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் திருந்துறேன் அந்த மாதிரி இல்ல ஒரு வந்தாங்களா? நீண்ட காலம் சிறையில இருந்தார். ஒரு 7 1/2 ஆண்டுகள் விட்டு விட்டா சிறையில இருக்கும்போது, அவருடைய பாலிசி என்னன்னா, ஒரு சில இந்த பந்தா ரவுடிங்கலாம் இருக்கான் பாருங்க. பந்தா பண்ற ரவுடிங்கலாம். அவன்லாம் சிறையில இருந்தாலும் வீட்லருந்து அவனுக்கு ட்ரெஸ் வரணும், லக்ஸரி ட்ரெஸ் வரணும், வேற ஏதாவது வரணும், ஸ்நாக்ஸ் வரணும், பேஸ்ட் வரணும், பிரஷ் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க. பிசிபில பணம் கட்டணும். நம்மள இந்த வாரம் பணம் கட்டிட்டாங்களா? அங்க பணம் வாங்கிட்டா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்கு. இப்ப இவர்லாம் நான் சிறைக்கு போயிட்டா என்னை யாரும் வந்து பார்க்கக்கூடாது. அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் இவரு. அப்படின்னும்போது அங்க வந்து உள்ள வந்து பல பேர் கூட நட்புகள் வந்திருக்கும். சில மனமாற்றங்கள் வந்திருக்கும். அதுக்கேற்ற முதிர்ச்சி வந்திருக்கும். இதுக்கு மேல ஓட முடியாதுன்ற நிலைமை வந்திருக்கும். உடல்ல தெம்பு இருந்திருக்காது. பசங்க வந்து கரை சேர்த்திருப்பாங்க. இதுக்கு மேல பசங்க வந்து இப்போ கடந்த சில நாட்கள் முன்னாடி கூட எண்ணூர் தனசேகரன் ஒருத்தர் வந்து டிஜிபி அலுவலகத்துல வந்து நானு திருந்தி வாழ்றேன் அப்படின்னு இப்ப சொன்னார் கடந்த மாதம். அவருடைய ம் மகன், மகள் இருவருமே ஒருத்தர் மகன் வந்து வழக்கறிஞரா படிச்சிட்டு இருக்காரு. மகள் வந்து வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, "என் மகளுக்காக நான் திருந்துறேன்" அப்படின்றார். என் மகள் வந்து இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்காங்க. அந்த மாரி பெரிய ரவுடின்னு நம்ம நினைப்போம். அவங்கள ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து இதுக்காக நம்ம மாறி இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த மாரி மாறுனதுனால தான் இன்னைக்கு மத்த ரவுடிங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடாது. இவர மாரி இவரே உதாரணமா நம்ம காட்டுறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக மாலைக்கண் செல்வம் அவங்கள பத்தி நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.